மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வல்லாளப்பட்டியில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 320 உர மூட்டைகளை வேளாண் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதிகாரிகளின் சோதனையில் தனியார் குடோன் அரசு அனுமதியின்றி இயங்கி வந்தது தெரியவந்தது. உர மூட்டைகளை சட்டவிரோதமாக பதுக்கிய குடோன் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மருதமலை கோயில் அருகே வசிக்கும் ஆதிவாசிகள் சேதமடைந்த தங்களின் தொகுப்பு வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று ஆதிவாசிகள் கேட்டுக் கொண்டனர். திருப்பூர் அருகே தாராபுரத்தில் 45க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். வாகன சோதனையின் போது போலீசாரை கண்டு தப்பியோடிய நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். தலைமறைவான கொள்ளையன் முத்துப்பாண்டி என்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து 39 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் வயநாடு வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் போலீசாரிடையே நிகழ்ந்த மோதலை அடுத்து முன்னெச்சரிக்கையாக தமிழக கேரள எல்லையில் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து காட்டு யானைகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. யானைகளை விரட்டியடிக்க வலியுறுத்தி சின்கோனா, சின்னக்கல்லார், பெரிய கல்லார் பகுதி தொழிலாளர்கள் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த குண்டேரிப்பள்ளம் பகுதியில் நாட்டு துப்பாக்கி மூலம் மயில் வேட்டையாடிய 3 பேரை டிஎன் பாளையம் வனத்துறையினர் துரத்தினர். வினோபா நகரைச் சேர்ந்த ரஞ்சித்குமாரை கைது செய்த வனத்துறையினர் தப்பியோடிய மேலும் 2 தேடி வருகின்றனர்.